பட்டர் சிக்கன் வீட்லேயே சிம்பிளாக பட்டர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டொமேட்டோ 6லேருந்து 7 டொமேட்டோஸ் எடுத்துகிட்டு இதை இப்படி கீறிக்கணும். இப்போ இதில் தண்ணி, இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த சிக்கனில் இப்படி லைன்ஸ் போட்டுக்கலாம். சிக்கனோட மேரினேஷனுக்கு நல்ல யோகர்ட், திக்கான தயிர், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 ஃபுல் ஸ்பூனு ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, நல்லா ஒரு லெமன் பிழிஞ்சிக்கலாம், சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கோட்டிங் சூப்பராக அப்படியே இந்த தயிர்லேயே மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா போட்டு ஊற வைக்கணும். மசாலாவில் இந்த லெக் பீஸ் நல்லா ஊறணும். அடுத்தது நம்ம பட்டர் சிக்கன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த தக்காளியை எடுத்துகிட்டு இதோட தோலெல்லாம் நம்ம உரித்து எடுத்துகிட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். டொமேட்டோ பியூரியை இப்போ பட்டரில் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். 2 ஸ்பூனுக்கு பட்டர், நல்ல மின்ஸ்டு கார்லிக், இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனப்புறம் இந்த டொமேட்டோ பியூரி இதை இதில் நம்ம போடுறோம். இப்போது இது கொஞ்சம் நல்லா வதங்கி இது கொஞ்சம் நல்லா திக்காகிற சமயத்தில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் பட்டரு, சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இந்த சிக்கனை பட்டரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு கேஷ்யூ நட், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம டொமேட்டோ பியூரி, அதாவது இன்ஸ்டன்ட் டொமேட்டோ பியூரி, ஒரு 100 ml டொமேட்டோ பியூரி, இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடரு, பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா, இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது கேஷ்யூ நட் பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/4 ஸ்பூனு சால்ட், 1 ஸ்பூன் ஆஃப் சுகர், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், இது நல்லா இது குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் எடுத்து இதில் போட போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் இதை குக் பண்ணணும். ஃபைனல் என்ன பண்ணோன்னா ஃப்ரெஷ் க்ரீம். இதுக்கு ஃபைனல் கார்னிஷிங் என்னென்னா கஸ்தூரி மேத்தி. இந்த கஸ்தூரி மேத்தியை நல்லா இப்படி க்ரஷ் பண்ணுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் ரெடி.